மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயை தரப்படும் என்று உயர்த்தி இருக்கிறார். இல்லத்தரசிகளுடைய பொருட்கள் வாங்குவதற்கு 8000 ரூபாய் கூப்பன் தருவேன் ஆட்சிக்கு வந்தவுடன் என்று அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் பெற வேண்டும் என்றால் 1000 2000 ரூபாய் மாத மகளிர் உரிமை தொகை, 8000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன். உங்களுக்கு எது எது வேண்டுமோ டிவி வாங்கிக் கொள்ளலாம், பிரிட்ஜ் வாங்கிக் கொள்ளலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக் கொள்ளலாம். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குடும்பத்திற்கும் 10,000, பொங்கல் பரிசு 3000 கொடுத்தார். அதற்கு பிறகு மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து இந்த உரிமை தொகை 1000 கொடுப்பதால் மக்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் திரண்டு விட்டார்கள். தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள், சுப்ரீம் கோர்ட்டை. இதை தெரிந்து கொண்ட மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லார் வங்கியிலும் இரவோடு இரவாக 5000 கணக்கிலே போட்டுவிட்டார். இதுதான் ஒரு மக்கள் ஆட்சி, நல்லாட்சி. மனுநீதி சோழனாக ஆட்சி செய்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இரும்பு மனிதர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் மக்களுடைய குரலாக, மக்களுடைய முகமாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால், பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும் என்றால், பொய்யாக பேசியவரை எடப்பாடி பழனிசாமிக்கு பாடப்புகட்ட வேண்டும் என்றால், உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை, விலைமதிக்க முடியாத வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களியுங்கள். நீங்கள் அளிக்கும் கை சின்னத்திற்கான வாக்குகள் அங்கே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில அடுத்த முதலமைச்சரும் திரு மு.க. ஸ்டாலின் தளபதி என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். காங்கிரஸ் என்றென்றும் தமிழ்நாட்டிற்காக கை சின்னத்தில் வாக்களியும்.